அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் டவுன் சிண்ட்ரோம்ங்கிற விஷயத்தை பார்க்கலாம். நீங்கள் நிறைய குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதை தமிழில் மனம் நலிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வருது? இன்றைய காலகட்டத்தில் பலவிதமான மாற்றங்கள் இருக்குது. அதாவது சுற்றுப்புற சூழ்நிலை மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் மனிதர்களை தாக்குது, ஜெனட்டிக்கலாக போய் தாக்குது. இப்போ ஒருத்தருக்கு குரோமோசோமில் 46 குரோமோசோம் இருக்கும். இதுதான் கணக்கு. ஆனால் என்னென்னா 23 பேர்ஸில் 21வது பேரில் இருக்கிற செல்லில் எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் ஆட் ஆகி 47 குரோமோசோமாக மாறும். அப்போ 47 குரோமோசோம் மாறும்போது இது எங்கே பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா பிறக்கிற குழந்தைகளை பாதிக்குது. அவங்க என்னென்னா மனம் நல்ல குன்றிய குழந்தைகளாக பிறக்கிறாங்க. சில பேருக்கு கருவிலேயே குழந்தை இந்த மாதிரி 47 குரோமோசோம் ஆட் ஆகி வளரும் போதே அப்படி இருந்துச்சா பிறக்கும் போதே அந்த டவுன் சிண்ட்ரோம் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு பிறந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது சரி, இந்த மனம் நலிவு நோய் வந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் அறிகுறிகளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்கள் மேல் நோக்கி சார்ந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதாவது நம்மளை பேசும்போது பார்க்கும்போது நம்மளை கண்ணை அவங்க பார்க்க மாட்டாங்க, மேலே பார்ப்பாங்க, கீழே பார்ப்பாங்க. அவங்கள வாய் ரொம்ப சின்னதாக இருக்கும். மூக்கு ரொம்ப தட்டையான மூக்காக இருக்கும். வளரும்போது அவங்களோட தோற்றம் குள்ள மாதிரி இருக்கும். குள்ளமான ஒரு உருவத்தை அவங்களுக்கு இருக்கும். இதுதான் அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. சமுதாயத்தோடு எப்படி பழகணும், அந்த கம்யூனிகேஷன் லேகிங் ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை அவங்க ஆயுள் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஜெனட்டிக்கல் வரைக்கும் இருக்கிறதால இதுக்கான சிகிச்சைகள் என்ன? இப்போது இப்படி பிறந்த குழந்தைகள் அவங்க பேரண்ட், அம்மாவும் சரி அப்பாவும் சரி, மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. முதல்ல அவங்களுக்கு கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும்னா, முதல்ல அதை நம்ம ஏற்றுக்கணும், அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் வந்த பிறகு தான் சரி என்ன பண்ணலாங்கிற யோசிக்கிற அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். இப்போ டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கு. அதில் மிக முக்கியமாக எல்லாரும் படிக்கிற மாதிரி அவங்களுக்கும் தனியாக ஸ்பெஷல் ஸ்கூல்லாம் நிறைய இடத்துல இருக்குது. NIOS நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், அது டெல்லியில் இருக்குது. அவங்களோட பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே இருக்குது, நிறைய இடங்களில் இருக்குது. அங்கெல்லாம் இந்த குழந்தைகள் படிப்பதற்காக சிலபஸ்லாம் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. எப்படி நம்ம +2 வரைக்கும் சாதாரண குழந்தைங்க படிச்சுட்டு வர மாதிரி அவங்களும் +2 வரைக்கும் படிச்சுட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஷெட்யூல்லாம் ப்ரிப்பேர் ஆகி அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்கள சரியாக கைட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இயக்கமே இருக்குது. அதெல்லாம் பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ சமுதாயம் இந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா பலவிதமான அந்த குறைபாடுகள், இப்போ எதில் எடுத்தாலும் மாசு தான் இல்லையா? ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், பலவிதமான சிக்கல்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே அந்த குழந்தைகளை பாதிக்குது. இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்க அப்பா அம்மாவோட ஜீனை நம்ம செக் பண்ணணும். ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் இந்த மாதிரி யாராவுக்கு இருக்கா, பரம்பரை ஒரு காரணமாக இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த மனநலிவு நோய் எதற்காக வந்ததுன்னு சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, லேட் ப்ரெக்னென்சி மிக முக்கியமான காரணம். அதாவது 35 வயசுக்கு மேலே கர்ப்பம் ஆகிறது, 40 வயசுக்கு மேலே கர்ப்பம் தள்ளி போகிறது, இதெல்லாம் லேட் ப்ரெக்னென்சியில் வருது. அப்போ முட்டைகளோட வயது அதிகமாக இருக்கிறதால இந்த டவுன் சிண்ட்ரோம் வரதாகவும் நிறைய பேர் ஆராய்ச்சியில் அவங்க சொல்லியிருக்காங்க. இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். இந்த பிரச்சனை வந்தவங்களுக்கு, அந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கு தைராய்டு பாதிப்பு அதிகமாக வரும். தைராய்டு பாதிப்பு இருக்கும்போது உடல் பருமன் அதிகமாக இருக்கும், முடி கொட்டும், தோலை பார்த்து ரொம்ப வறட்சியாக இருக்கும். இப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். காலையில் 10 கருவேப்பிலை, நைட்டு 10 கருவேப்பிலை, அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். கண் பிரச்சனைகளுக்கும் வரும், காது பிரச்சனைகளும் வரும். இப்போ கண்ணுக்கு பிரச்சனைகள் வரும்போது கேரட் சாப்பிட்லாம், டெய்லி ஒரு கேரட் எடுத்துகிட்டு வரலாம். வேறு என்ன சிறப்பான விஷயங்கள் இதுக்காக செய்யலான்னா, விட்டமின் C சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கலாம். லெமனில் இருக்குது, நெல்லிக்காயில் இருக்குது, ஆரஞ்சில் இருக்குது. டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம். அது அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பயனை கொடுக்கும். வேறு என்னென்னா விட்டமின் D, அதுவும் உடம்புக்கு தேவையாக இருக்கும். விட்டமின் D சன்லைட்டில் தான் இருக்குது. உணவில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் அதிகமாக இருக்குது. கீரைகள்லையும் இருக்குது.
இந்த விட்டமின் டியும் விட்டமின் சி சார்ந்த உணவுகளும் நம்ம செலக்ட் பண்ணி இந்த டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகள் கொடுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா அவங்களோட தீவிரம் அதிகமாக இல்லாமல் அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணலாம். ஏன்னா ஹைப்பராக இருப்பாங்க, ஹைப்பர் பிரச்சனையும் அவங்களுக்கு உண்டு. ஸோ ரொம்ப ஹைப்பராக இல்லாமல் ஒரு மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி இந்த விட்டமின் டியும் விட்டமின் சியும் ரொம்ப உதவியாக இருக்கும். அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். சரி, டவுன் சிண்ட்ரோம் பிறந்த குழந்தைகள் என்ன மாதிரி சிக்கல்களை வந்து எதிர்காலத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. மூச்சு திணறல் பிரச்சனை, அதே மாதிரி ஆஸ்துமா பிரச்சனைகள், செரிமான கோளாறு, மலச்சிக்கல், எப்போவுமே வந்து அவங்க கொஞ்சம் எரிச்சலாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அறிகுறிகளாக இருக்கும். நாளடைவில் போக போக குடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும். மோஷன் வந்து சரியாக போக மாட்டாங்க. இந்த மாதிரியான கவுன்சிலிங் வந்து கொடுத்து தான் அவங்க கொண்டு வரணும். இவங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நீச்சல் பயிற்சி வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது எல்லாமே வந்து வேலை செய்யும். மூளையும் வேலை செய்யும், மனதும் வேலை செய்யும், உடலும் வேலை செய்யும். அதுக்கு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நீச்சல். ஸ்விம்மிங் வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு போகலாம். ஆனால் ஸ்விம்மிங் கோச்சோடு தான் நீங்கள் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். தனியாக உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நுட்பமான விஷயங்கள். அந்தந்த ஆட்கள்கிட்ட நம்ம போனால் தான் அது வந்து சரியாக இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு இந்த யோகா அவங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம், மெடிடேஷன் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம், முத்ராஸு இதெல்லாம் வந்து பண்ணலாம். முத்ராஸ் பார்த்திங்கன்னா சின் முத்ரா, இந்த சின் முத்திரையை நல்லபடியாக அவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா, பௌர்ணமி வாட்டர்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அது என்ன, பௌர்ணமி அதுக்கு அடுத்த 3 நாள், அதுக்கு முன்னாடி 3 நாள், மொத்தம் 7 நாள் கணக்கு. அதாவது சூரியன் மறைஞ்ச பிறகு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த சந்திரனோட ஒளி படுற மாதிரி வைக்கணும். மொட்டை மாடியிலும் சரி எங்கேயும் சந்திரனோட ஒளி வந்து நல்லா படுற மாதிரி வச்ச பிறகு ஒரு துணி மூடி வச்சிடலாம். அதாவது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக, ஏன்னா பூச்சிகள் வந்து விடாமல் இருக்கிறதுக்காக. சூரியன் வந்து உதயமாகறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிடணும். ஒரே தண்ணி தான், மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. ஒரே தண்ணியை இந்த மாதிரி 7 நாட்கள், பௌர்ணமிக்கு முன்னாடி 3 நாட்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். அதே பௌர்ணமிக்கு அடுத்த 3 நாட்கள் இதை வந்து கொண்டு போகணும். மொத்தம் 7 நாட்கள் கணக்கில் இந்த தண்ணியில் வந்து நம்ம தயார்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை வந்து டவுன் சிண்ட்ரோம் வந்த குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா இந்த பிரெயினோட ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வந்து அவங்க நார்மலாக நம்ம எல்லாரோடும் சமுதாயத்தோடு இணைந்து வர அளவுக்கு அந்த பௌர்ணமியில் தயாரிக்கப்பட்ட அந்த தண்ணி வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பின்பற்றலாம். உணவில் பொறுத்த வரைக்கும் சாத்விக உணவுகள் அதிகமாக கொடுக்கணும். எதெல்லாம் வந்து சாத்விக உணவுனா, அதிகமாக காரம் இல்லாத உணவு, ரொம்ப மசாலா ஐட்டம்ஸ் இல்லாமல் அசைவ உணவு கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கீரைகள் வந்து எடுத்துக்கலாம். மிக முக்கியமாக வல்லாரக்கீரை, வல்லாரை, தூதுவளை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இதெல்லாம் வந்து ஞான மூலிகை. அப்படி வள்ளலாரை இதை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. டவுன் சிண்ட்ரோம்க்கு குழந்தைங்களுக்கு வல்லாரை ஜூஸை வந்து நம்ம தொடர்ந்து வெறும் வயிற்றில் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து பிரெயினோட ஆக்டிவேஷனை, உடம்பு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வல்லாரைக்கு உண்டு. அதை தொடர்ந்து மதிய நேரத்தில் நீங்கள் கொடுக்கலாம். சில அப்படி கிடைக்கலன்னு வெறும் வயிற்றில் பிடிக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் அந்த வல்லாரை அந்த கண்டென்ட் வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யலாம். முத்திரைகள் செய்யலாம். சூரியனை பார்க்கலாம். காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே 5 நிமிஷம் நேரடியாக சூரியனை பார்க்குற மாதிரி குழந்தைக்கு அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். முதல்ல வந்து அவங்க வந்து நம்ம சொல்லதை வந்து கேட்காத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா குழந்தைகளை விட அவங்க ரொம்ப வந்து புத்திசாலிகள். நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக கிராஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது சொல்லும் போது பண்ணலை அப்படி இருந்தால் கூட அடுத்த நீங்கள் பார்க்காத சில சமயங்களில் அவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்யக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் சுற்றி இருக்க சமுதாயம், அவங்க அப்பா அம்மா, அவங்க உறவினர்கள், என்னடா குழந்தை இப்படி இருக்கு அப்படி நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இதுதான் வந்து கடவுளோட குழந்தைன்னு நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்தோடு அவங்கள நம்ம வந்து மிங்கிள் பண்ண வைக்கணும். இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெகுலர் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அது வந்து மற்றவங்களுக்கும் அது வந்து சரியாக வராது, குழந்தைக்கும் சரியாக வராது. அவங்க ஸ்பெஷல் ஸ்கூல்லலாம் போனீங்கன்னா அதே பாதி பசங்க வந்து அவங்க கூட இருக்கும்போது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். டவுன் சிண்ட்ரோம் வந்துடுச்சு, என்னோட லைஃபே அவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது. இந்த டவுன் சிண்ட்ரோம் வந்த குழந்தைகள் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக ஆகியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் மிகச்சிறந்த விளங்கியிருக்காங்க. அதுக்கு வரலாறே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸோ டவுன் சிண்ட்ரோம் வந்தால் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு இல்லாமல் அதுக்கேற்ற ஸ்டெப்ஸை வந்து எடுத்து நீங்கள் நல்லபடியாக தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ண டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் உண்டு. நன்றி, வணக்கம்.